இந்த மார்கழி மாதம் வந்து மரகதலிங்கம் வச்சு வழிபடுறோம். காலையில் 3:45 காலையில் 7 மணி வரைக்கும். அந்த மார்கழி ஒரு மாதம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர்த்துக்கு மேலே வந்து இந்த மரகதலிங்க தரிசனம் வந்து பண்ணிட்டு போகிறாங்க. இந்த மரகதலிங்கம் தரிசனம் பண்ணுறதுனால என்ன பலன் அப்படின்னா, சுவாமி எப்படி அம்பாள் எப்படி அந்த லிங்கத்தை பூஜை பண்ணி சுவாமியோட இடது பாகத்தை வாங்கினாலோ அந்த மாதிரி பிரிஞ்சிருக்கக்கூடிய தம்பதியர்கள் ஒன்று சேருவாங்க. தொழில் முன்னேற்றம் இல்லாதவங்க வந்து தரிசனம் பண்ணிட்டு போனால் தொழில் அமையும். புத்திர சந்தானம் இல்லாதவங்க அந்த பாலாபிஷேகம் பண்ணி அந்த பாலை வந்து வெளியில் விநியோகம் பண்ணுவாங்க. அதை வாங்கி குடித்தா அவளுக்கெல்லாம் புத்திர சந்தானம் கிடைக்கும். இந்த மரகதலிங்கத்தை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் தரிசனம் பண்ணிவிட்டு இந்த வரடிகள்னு சொல்லக்கூடிய மேலே இருக்கக்கூடிய உச்சி பிள்ளையார் கோயிலில் போய் அதை பிரதட்சணம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா புத்திர சந்தானம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இன்னும் ஏனைய பலன்கள் இந்த மரகதலிங்கத்தை தரிசனம் பண்ணுறதுனால நம்ம எல்லாத்துக்கும் கிட்டுது அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் சொல்லக்கூடிய செவி வழி செய்தியாக நாங்கள் வந்து கேட்டிருக்கோம். அதனால் இந்த காணொலியை பார்க்குறவங்க வந்து சுவாமியை தரிசனம் பண்ணி சுவாமியினுடைய அனுகிரகத்தை வாங்கணும் அப்படின்றது வந்து நிர்வாகத்து சார்பாக அர்ச்சகத்து சார்பாக உங்கள்கிட்ட கேட்டுக்கிறோம்.